சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். விஜய் ஆண்டனியின் சக்தி திருமகன் படத்தினுடைய ஒரு விமர்சனம் பற்றி பார்க்கலாம். ஒரு லேட் விமர்சனம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு 5 நாள் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன இதில் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். பட் இந்த படம் எனக்கு பார்த்தேன்னா பிடிச்ச விஷயம் வந்து, ஆஹா என்னங்க செம்மையாக எழுதியிருக்கீங்க, யாருங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா மொத்த ப்ரெசன்டேஷனுமே வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டெப் மேலே போயிருக்கு. ஒரு பாலமகேந்திரா படங்கள் பார்த்தா என்ன ஒரு தாக்கம் கிடைக்குமோ அந்த தாக்கம் இங்கே இருக்குது. ரைட்டிங் மட்டும்தான் அதில் வேலை, ஆக்டருடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் அதில் வேலை. மற்ற எந்த டிபார்ட்மெண்ட் பற்றியும் கவலை இல்லை. நீங்கள் ஒரு வைடில் வச்சு ஆர்டிஸ்ட்டை நடக்க விடுங்க, அந்த படம் ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா தான் வந்து இங்கே அருண் பிரபு அவர்கள் யூஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய படங்கள் பற்றி நம்ம பேசலாம். அருவி, வால், இப்போ சக்தி திருமகன் எல்லாமே டிலே ஆன, கொஞ்சம் லேட்டாக எடுத்த படம் தான். அதாவது கொஞ்சம் டைம் விட்டு எடுத்த படங்கள். ஒரு 3 வருஷம் ஒரு படத்துக்கு கேப்பு, இன்னொரு 4 வருஷம் ஒரு படத்துக்கு கேப்பு அப்படிங்கிறது தான். அருவி பற்றி பேசணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான உமன் கேரக்டர், உமன் ஓரியன்ட் ஃபிலிம் அப்படின்னு அருவியை வந்து அடித்து சொல்லுவேன். ஏன்னா மற்ற படங்கள், உமன் ஓரியன்ட் படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த கேரக்டருக்கு மட்டும்தான் ஒரு கதை இருக்கும். இப்போ நயன்தாரா இருக்காங்க, த்ரிஷா இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு ஃபெமினிஸ்டாக காட்டுவாங்க. இல்லாட்டி அவங்கள வந்து அந்த கேரக்டர் தூக்கி பிடிச்சி இந்த ஃபைட் பண்ணுறது, ஒரு மாஸ் ஹீரோ அளவுக்கான ஒரு கேரக்டர்லாம் காட்டுவாங்க. அவங்களும் படம் பண்ணுறாங்க, ஸோ நாங்களும் படம் பண்ணுறோம். ஹீரோக்கு இணையாக வந்து நாங்களும் வந்து ஒரு மாஸ் படம் பண்ணுறோம் அப்படின்னு பண்ண படங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். அது எல்லாத்தையுமே உடச்சி, அந்த டெம்ப்ளேட்டை உடச்சி, பெண்களுக்கு வந்து இந்த ஒரு சைடு இருக்குது, அவங்களுக்கு ஒரு நோய் வந்தால் எப்படி இருக்கும், அந்த சமூகம் அவங்களை எப்படி பார்க்கும் அப்படின்ட்டு கிளியராக வந்து பல பேரை வந்து கலாய்ச்சிருந்தாங்க. விஜயை கூட கலாய்ச்சிருந்தாங்க. விஜய் படத்தில் எதுப்பா நல்ல படம் அப்படின்னு இவ்வளோ ஓப்பனாக சொல்கிற ஆள் வந்து யாருமே கிடையாது. அதுவும் படத்துலேயே அந்த மாதிரிலாம் யாரும் காட்ட மாட்டாங்க. அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான அட்டெம்ப்ட் தான் வந்து அருவி. வால் கொஞ்சம் சில விமர்சனங்கள்லாம் வந்துச்சு, மிக்சடு ரிவ்யூஸ். இப்போ சக்தி திருமகன் ஒரு போல்டான அட்டெம்ப்ட் தாங்க இது. ஏன்னா ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாத்தையுமே வந்து ஸ்க்ரீனில் காட்டுறாங்க. ஒரு சீனில் பார்க்கும்போது ஒரு லேடி வராங்க, லைட்டாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் மாதிரி இருக்காங்களோ, அந்த மேடம் மாதிரி இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. இன்னொருத்தர் வராரு, பொலிட்டிக்கல் கிங் மேக்கர்னு ஒருத்தர். அவரை பார்க்கும்போது இந்த பிரசாந்த் கிஷோர் சாரா, அது யார் இவங்க அப்படின்லாம் நமக்கு ஒரு டவுட் வருது. என்னடா இது எல்லாத்தையுமே போல்டாக காமிக்கிறீங்க அப்படிங்கிறது தான். மோடி சிஎம் அவங்கள மட்டும்தான் காமிக்கல, மற்ற எல்லாத்தையுமே அது காமிக்கிறாங்க. அடிப்படை கதை என்ன அப்படின்னா, ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர், ஒரு பொலிட்டிக்கல் மீடியேட்டர் இருக்கக்கூடிய விஜய் ஆண்டனி, அவருக்கு மேலே ரொம்ப உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் கிங் மேக்கரை வந்து எதிர்க்கிறாரு. அவருக்கு வந்து சில பர்சனல் காரணங்கள்லாம் இருக்கு. அந்த காரணங்கள் என்ன, அவர் வந்து எப்படி வீழ்த்த ட்ரை பண்றாரு, இவருடைய வேலை என்ன, அவருடைய வேலை என்ன, மக்களுக்கு வந்து தெளிவா ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அரசியலை நம்ம பார்க்குற அரசியலில் அரசியல்வாதிங்க மட்டும் அந்த கேமை வந்து ப்ளே பண்ணுறதுல, பொலிட்டிக்கல் கேம் வந்து ப்ளே பண்ணுறது கிடையாது. அதுக்கு பின்னாடி சில அரசியல் சாணக்கியர்கள் இருக்காங்க, ஒரு பொலிட்டிக்கல் கிங் மேக்கர் இருக்காரு. இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மீடியேட்டர், புரோக்கர் இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் அரசியல் களம். நம்ம பார்க்குற வெளியே டிவியில் மட்டும் பார்க்குற அரசியல் மட்டும் கிடையாது. உள்ளே வந்து இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சமயத்தில் ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர் ஒரு 6000 கோடியை வந்து லாபி பண்ணிட்டான், ஒரு பெரிய ஆட்டில் இருந்து அடிச்சிட்டான் அப்படின்னா அவனுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து மக்களுக்கு வந்து ஒரு பாடம் மாதிரி தான் இந்த படம். நம்ம பார்த்தோம்னா தெரிஞ்சிடும், கரண்ட் அரசியலில் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற வந்து தெரிஞ்சிடும். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நல்லா கிளியராக போயிட்டு இருக்கு. ரைட்டிங் அப்படியே பீக்கில் இருக்கு. விஜய் ஆண்டனியால வந்து இப்படிலாம் வந்து மைண்ட் கேம்லாம் பண்ண முடியும். ஒருத்தரை நம்ம இப்படி பண்ணிவிட்டா அது வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகும், அவங்களுக்கு வந்து பதவி போகும், அந்த மாதிரி வந்து ரொம்ப கிளியராக எல்லாமே காமிக்கிறாங்க. ஆனால் ஒரு 6000 கோடி வந்து அடிக்கிற ஒருத்தன், அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்க ஒருத்தன் எப்படி மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு வந்து நமக்கு தெரியும், அவனுக்குமே தெரியும். ஆனால் அது வந்து எங்கேயுமே கொஞ்சம் ஃபீல் ஆகலை. அப்படியே கதை போயிட்டே இருக்கு, திடீர்னு மாட்டிக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ காசு அடிக்கிறவன் கண்டிப்பாக அதுக்கு ஒரு பிளான் வச்சிருப்பான். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு மங்காத்தா படத்தில் 500 கோடி அடிக்கிறாங்க, அந்த காசை கொண்டு போய் இங்கே பதுக்குவாங்க, அங்கிருந்து ஒருத்தன் திருடிட்டு போவான், அவனை பிடிக்க போவாங்க அப்படிங்கிறது தான். இவ்வளோ காசு அடித்தவன் அதுக்கப்புறம் ஸ்மார்ட்டாக ஒரு பிளான் வச்சிருப்பான்ல, எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறத பற்றி. இந்த சமூகத்திலேருந்து மாட்டிக்க கூடாது அப்படின்னு தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி இருக்கும். அந்த வழி வந்து இவங்க யோசிக்கலையோ, அங்கே கொஞ்சம் ரைட்டிங் கொஞ்சம் மிஸ் ஆச்சோ அப்படிங்கிறது தான். 6000 கோடி அடிச்சுட்டான், அதுக்கப்புறம் என்ன, அப்படியே போய் போலீஸில் மாட்டிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கதை அப்படியே நகருது, அவங்க அசிங்கப்படுறாங்க, இந்த மாதிரி போயிடுச்சு. ஓகே, ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் பொலிட்டிக்கல் ட்ராமா அப்படிங்கிறது தான். கிராஃப்ட் பற்றி கேட்டிங்கன்னா, சினிமாட்டோகிராஃபி, எடிட், மியூசிக் இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு ஓகே ரகமாக இருந்தாலுமே, மியூசிக் பார்க்கும்போது லைட்டாக தப்பெல்லாம் தப்பே இல்லை, அந்த நான் படத்தில் ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டும் சலீம் படத்தில் ஒரு பாட்டு, பிஜிஎம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அடித்து கொடுத்துருக்காரு விஜய் ஆண்டனி அவர்கள். ஒரு பேக் டு மியூசிக் டைரக்டராக வந்து மறுபடியும் வராரு படத்தில். அவரே ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு தரமான படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை, வழக்கமாக அவருடைய படங்களில் பண்ணுற மாதிரி தான். வருவார், சல்ட்டாக நிற்பார், ஒரு டைலாக் பேசுவார். இதில் கொஞ்சம் கூடுதலான வசனங்கள், ஒரு அதிகாரம் மிக்க தோரணையில் ஒரு வசனங்கள்லாம் பேசுகிறாரு. சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. ட்ரைலர்லேயே வந்து பொலிட்டிக்கல் பிளாக் பஸ்டர் அப்படின்னு போட்டாங்க. கண்டிப்பாக இட்ஸ் பொலிட்டிக்கல் பிளாக் பஸ்டர் தான் இந்த படம். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணாதீங்க. இந்த படத்துக்கு வந்து சரியான ஒரு ஓப்பனிங் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து மூவி ரிவ்யூக்கள் வரும், சினிமா விமர்சனங்கள், சினிமா செய்திகள் வந்துட்டு இருக்கும். சேனல் 5 சினிமா பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.